வணக்கம் அன்பர்களே. இன்றைய ஜோதிட பதிவுல கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் எண்ணற்ற தோஷங்கள் ஏற்படுவது உண்டு. கர்ம வினையின்படி ஒருவனுக்கு தோஷம் ஏற்படுகிறது. உங்களுடைய முன்னோர்களுடைய கர்மாவும் அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அங்க வைக்கிறது அன்பர்களே. அப்ப ஜாதக ரீதியாக உங்கள் வாழ்வில் யாராருக்கு எந்தெந்த தோஷங்கள் ஏற்படும் என்பது இறைவனுடைய அமைப்பு. இறைவன் எப்படிப்பட்டவன்னா தூய்மையானவன். யார் யாரு கர்மாக்கள் செய்கிறார்களோ அந்த தலைமுறைக்கு கர்மாவின் பலனையும் அவர் செய்த பலனையும் இரட்டிப்பு மடமாக அவர் அணிவிக்க வேண்டிய செயலை கொடுக்கக்கூடியவர் இந்த இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் நவகோள்களை அங்க வைத்து இயக்குகிறார். அப்ப நவகோள்கள் தான் ஒரு மனிதனின் வாழ்வை சாவை முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அவன் வாழ்வானா சாவானா, உயரத்துக்கு போவானா இல்ல வாழ்க்கையை இழந்துடுவானா என்று அங்கத்தை வைக்கக்கூடியது எந்ததுன்னா இந்த கிரக அமைப்பு தான். அப்படி கிரகத்தினுடைய அமைப்புப்படி நவ கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த நவகோள்கள் தான் ஒரு மனிதனை காலச்சக்கரத்திற்கு தகுந்தவாறு காலத்துக்கு தகுந்த மாதிரி இயக்கி இருக்கிறது அன்பர்களே. அப்போ ஒரு மனிதனுடைய சுக துக்கங்களை யார் பங்கேற்றுக் கொள்கிறார் என்றால் இந்த கிரகங்கள் தான் பங்கேற்றுக் கொள்கிறது அன்பர்களே. அப்ப இந்த கிரகத்தின் அடிப்படையில கர்மாவின் அடிப்படையில தோஷங்கள் விதிக்கப்படுகிறது. தோஷங்கள் லட்சக்கணக்கான தோஷங்கள் நம்மளுடைய கர்ம வினையின்படி ஒவ்வொரு தோஷமும் உருவாகிறது அன்பர்களே. அப்ப ஒரு தோஷங்கள் இப்ப பாத்தீங்கன்னா ராகு தோஷம் லக்னத்திற்கு 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கிரகங்கள் ஒரு லக்னத்திற்கு இந்த இடத்தில் இருந்தால் அது ராகு கேது தோஷம் அன்பர்களே. செவ்வாய் தோஷம் என்பது லக்னத்தில் இருப்பது 2, 4, 7, 8, 12, இதுவும் செவ்வாய் தோஷம். அப்ப சனி ஒரு இடத்துக்கு எங்க இருந்தால் தோஷம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது 2ஆம் இடம் என்பது குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம், 7ஆம் இடம் என்பது வரக்கூடிய மனைவி, கணவர், நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம். அப்ப 2, 7 இந்த இடங்களில் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி இருந்தாலும் தோஷத்தை ஏற்படுத்துவார் அன்பர்களே. அப்ப இந்த தோஷத்தின் விளைவாக அந்த கிரகங்கள் எந்த இடத்திலோ எந்த ஸ்தானத்திலோ உட்கார்ந்து இருக்கு. நம் முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, 12 கட்டயத்தையும் வகுத்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்புப்படி ஒவ்வொரு செயல்பாடுகள் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு செயல்பாடை மனித வாழ்வில் பங்கு கொண்டு அவர்கள் அந்த காலத்தின் கட்டாயத்துக்கு இயக்குவார்கள் அன்பர்களே. பொதுவாக 9 கிரகங்களுடைய இயக்கம் என்பது தசாபுத்தியின் அடிப்படையில ஒவ்வொருவரும் பங்கேற்றுக்கிட்டே வருவார்கள். அது போக அன்றே சாப்பாடு எப்படி நம் தினமும் சாப்பாடுகள் வெரைட்டிஸா சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி கிரகத்தினுடைய கோச்சாரங்க கிரகங்களும் இப்ப எடுத்துக்காட்டா குருதசை 16 வருஷம்னா 16 வருஷமும் அவர் சுகத்துக்கு துன்பத்தை துயரத்தை அனுபவிப்பாரா என்றால் கிடையாது. அதை மாறி மாறி தசா புத்தி அந்தரம் சூட்சமா இப்படி நிறைய இருக்கு. அந்த காலத்தின் தகுந்தவாறு அந்த கிரகங்களுடைய சுழற்சி முறையில் நடைபெறும் அன்பர்களே. அப்போ அந்த கிரகங்கள் அது மட்டுமல்ல, கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் இயக்கத்தை கொடுத்து அவனுடைய கால சக்கரத்தின் விதிப்படி அவனுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அமைவு இருக்கிறதோ அதன்படி இந்த கோச்சார கிரகங்களும் பங்கு கொள்கிறது அன்பர்களே. அப்ப இத்தனை தோஷங்களும் ஒரு மனிதனை ஆட்டுவிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். அப்ப 7.5 சனி வரும்போது 7.5 சனினா ஒரு சில பேர்த்துக்கு என்னன்னு தெரியாது அன்பர்களே. பேரே 7.5 சனி. 7.5 வருடங்கள் ஒரு ராசியை பிடிப்பதுதான் 7.5 சனி.
ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பது விரயச்சனி என்று சொல்லுவோம். தேம ராசிக்கு ஜென்மத்தில் இருப்பது ஜென்மச்சனி. அது போக ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது குடும்பச்சனி, வாக்குச்சனி, பாதச்சனி என்று 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்ப 7.5 வருடங்கள் ஒரு ராசியை பிடிப்பார். 30 வருடத்துக்கு ஒரு ராசியை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தகுந்தவாறு நட்பலன்களும் கர்ம வினைப்படி தீய பலன்களையும் மாறி மாறி வழங்கக்கூடிய ஆற்றல் உண்டு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்வார்கள். சனி கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அவருக்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சனினாலே பயப்படுவீங்க, ஐயோயோ சனி தசையா, 7.5 சனியா, நம்மளை பாடா படுத்திடும் அப்படின்னு சில பேர் பயப்படுவதும் உண்டு. நிச்சயமாக பயப்பட தேவையில்லை. சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு நட்பலனாக அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக நட்பலனை கொடுப்பார் அன்பர்களே. அது போக இன்றைய நம்மளுடைய கருத்து எதை பத்தினா, இந்த தோஷங்களை பரிகாரத்தின் மூலமாக சரி செய்ய முடியுமா, இல்ல ஜாதக ரீதியாக கிரகங்கள் பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய, தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டா என்பதை பற்றி இந்த பதிவு இருக்க போகிறது. அப்ப இந்த கிரகங்கள் நாளும் தோஷத்தினையும் அவனுடைய கர்மாவையும் அதிகமாக தூண்டப்பட்டு அவர்கள் செயலை கொடுக்கும். அதுபோக இதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள கிரகங்களை பத்தி பார்க்கணும். பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், இந்த குரு பகவான் தான் கிரகத்திலே சுபத்தன்மையும் குளிர்ச்சி தன்மையும் அதிகமாக உள்ள கிரகங்கள். இந்த குரு பகவான் ஒருவனுடைய தோஷங்களையும் அவனுடைய பார்வைகளையும், அந்த தோஷம் பெற்ற கிரகங்களை அவர் பார்வையிலால் பார்த்து விட்டார் என்றால் அவருடைய பார்வை 5, 7, 9. இப்ப லக்னத்தில் இருந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்ட கிரகத்தை இந்த குரு பகவான் பார்த்து விட்டார், அந்த தோஷம் என்பது உங்களை முற்றிலுமாக ஒன்றும் செய்யாது அன்பர்களே. அடுத்தபடியாக இந்த குரு எத்தனை தோஷங்களை போக்கக்கூடியவர், லட்ச தோஷங்கள் இருந்தாலும் இந்த குரு பார்வையினால் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும். அடுத்தபடியாக புதன் பகவான், புதன் சுபகிரகத்தில் முக்கியமானவர். அவரும் லக்னத்தில் இருந்து பார்வை 7ஆம் பார்வை மட்டும்தான் அவருடைய விசேஷ பார்வை. லக்னத்தில் இருந்து உங்களுடைய பாவக்கிரகங்களை பார்த்து விட்டால் நிச்சயமாக உங்களுடைய தோஷங்கள், நூறுக்கணக்கான தோஷங்களை சரி செய்யும் ஆற்றல் அவருக்கு உண்டு. அதுபோக சுக்கிரன் உங்கள் லக்னத்திலிருந்து பார்த்து விட்டால் அவரும் 7ஆம் பார்வையாக லட்சத்திற்கு குறைவாக 1000 தோஷங்களை போக்கக்கூடியவர். அப்ப குரு லட்ச தோஷங்களை போக்கக்கூடியவர், புதன் 100 தோஷங்களை போக்கக்கூடியவர், சுக்கிரன் 1000 தோஷங்களை போக்கக்கூடியவர். அப்ப உங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய சுக துக்கங்களில் கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் இந்த சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், குரு, சுக்கிரன் பார்வைப்பட்டால் அந்த தோஷம் உங்களை ஒன்றும் செய்யாது அன்பர்களே. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் தெளிவான தகவல் அவர் விதிக்கப்பட்ட கர்மாவின்படி நடக்கும். ஜாதகத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் ஆன்லைன் ஜோதிடம் மூலமாக என்னை பார்க்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.